ஹலோ அலிகனம்மா, குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? குட் மார்னிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனிய காலை வாழ்த்துக்கள். வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு. இன்னைக்கு சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? யார் கூட சண்டே? சண்டே யார் கூட சண்டே இல்லை. சண்டே எல்லார் கூடயும் பழமா? எல்லார் கூடயும் பழம். பால் பாக்கெட் சண்டே எதுக்கு வந்துச்சு தெரியுமா? சூரியனோட டே தான் இன்னைக்கு, அதனால தான் சண்டே. யார் சூரியன்? உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், சூரிய பகவான். ஃப்ரெண்ட்ஸ், படுக்க போகிறதுக்கு முன்னாடி கேஸை நிப்பாட்டிடுவோம். இப்போ தான் திருப்பி ஓப்பன் பண்ணுறது. காலையில் பால் காய்ச்சியில் தான் ஓப்பன் பண்ணுவோம். இன்னைக்கு என்னடா மழை வந்துருக்கு? ஆமாம், இன்றைக்கெலாம் எங்கள் ஏரியாவுக்கு மழை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்டில் நைட்டு அடுப்புக்கு எலுமிச்சம்பழம் தடவிட்டு இந்த நைட்டில் கருப்பாக இருந்துச்சு. எலுமிச்சம்பழம் தடவினே பார் வெள்ளையாயிடுச்சு. இதை மேற்கொண்டு சுரண்டு தான் வெள்ளையாயிடும். எலுமிச்சம்பழம் தடவினே நேற்று நைட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுவிட்டு. இந்த பால் பாக்கெட்டு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கியா? இந்த பால் பாக்கெட்டு சேவ் பண்ணி விற்கிறேன். காய் வாங்கிட்டு வந்திருக்குது. என்னென்ன பொன்னாங்கண்ணி கீரை, கத்திரிக்காய், புடலங்காயை உடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். புடலங்காய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காய். இன்னைக்கு இதில் பொன்னாங்கண்ணி கீரை, கத்திரிக்காய் இது சமைக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி தானே இருக்கும். மட்டன் மாதிரி தான் இருக்கும். அந்த ருசி வந்துடும் இதுலேயே. டேஸ்ட்டுக்காக தானே மட்டன்கிறியே, அந்த ருசி இதுலேயும் வந்துடும். நல்லா கொஞ்சம் பருப்பு போட்டு தக்காளி போட்டு எல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக வந்துடும். உடம்புக்கு நல்லது. பல காய்ச்சுவோம், டீ போடுவோம். நீ தண்ணி பிடிக்க போயில மழை வந்துருந்துச்சா? நைட்லேயும் மழை பெஞ்சு. மழை என்ன தை மாதம் வருது? அதிசயமா? வரலாம். தை மாதம்லாம் வராது எப்பயுமே. எல்லாம் அதிசயமா இருக்கு. இதில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும். எப்படியும் 1 கிலோ காலையில் மட்டும் இது நாட்டு சக்கரை டெய்லி காலையில் வருது. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ். பால் பொங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொங்கல் வைக்கிறேன்? பொங்கல் வைக்கிற மாதிரியே பேசுறியே. பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாப் பண்ணுவோம். டெய்லி பொங்கல் இல்லை, பாலோ பால். நான் இன்னைக்கு வேப்பந்தலை குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் கழிச்சு இன்னைக்கு தான் முத குடித்தேன். வேப்பந்தலை கொஞ்சம் அரைச்சி குடிச்சிட்டேன் கசப்புக்கு. ரொம்ப நாள் குடிக்கலை, இன்னைக்கு தான் குடித்தேன். குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாட்டு மருந்து குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வேறு ஏதாவது சாப்பிட்றோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஆல்ரெடி விளக்கி ஏற்றிட்டிங்களா? நான் காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு விளக்கிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு டியூட்டி. கல்யாணம் மறையாது. ஐயோ ஊதிட்டேன், பழக்க தோஷம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஊதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, ஊதிட்டேன். அது அப்படியே வந்துடுது, பழக்க தோஷம். டிவி விட்டுருவாள், அந்த கைக்கிட்ட இருக்க விட்டு பாருங்க, இங்கிட்டு திரும்புறக்குள்ளேயும் போக்குது பாரு. அதுதான் அதுக்கு தான் யூடியூப்பில் போடுறாங்க. பச்சை தண்ணி எப்படி பொங்குன்னு? பச்சை தண்ணி எப்படி பொங்குச்சு? பொங்குன்னு பொங்குனால அது இங்கு சத்த நேரம் நான் இப்படி திரும்புறக்குள்ள பொங்கி வழியை பார்க்குது பாரு. என்ன ஒரு இது, அக்னி பகவான் அப்படி பண்ணுறாரு. எங்கே நீங்கள் ஏமாந்துருக்கு நேரம் நான் பிடிச்சிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப கெட்டியும் இல்லை. பசும்பால்னால் தண்ணியாக தான் இருக்கும், டீ ஆனால் ருசியாக இருக்கும். பாக்கெட் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஆனால் ருசி கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு. இந்த என்னோட கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் ஆக விட்டு குடிச்சுக்கிறேன். சரி வாங்க டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னாங்கண்ணி கீரை உருவுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னாங்கண்ணி கீரை ஆஞ்சிட்டு ஆயணும். ஆனால் இந்த கீரையெல்லாம் சமைக்கிறது கஷ்டம், வேகிறது ஈஸியாக வந்துடும். ஆனால் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் எல்லா கீரையுமே. ஆனால் இங்கே இப்படி உருவி கழுவி சமைக்கிறது தான் கஷ்டம். கழுவுறதும் ஒரு 3 வாட்டி 2 வாட்டி நல்லா கழுவணும். மண் இருக்குது, ஒரு 4-5 வாட்டி கழுவுறதும் அதுதான் கஷ்டம். அதனால தான் கீரை வாங்கிறது இல்லை. ரொம்ப வீட்டில் இருக்க அன்றைக்கி தான் கீரை சமைக்க முடியும். எங்கேயும் வேலைக்கு போகிற அன்றைக்கெலாம் யாரும் வேலைக்கு போகிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னா கீரையெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் நிதானமாக பொறுமையாக இருந்தோம்னா அன்றைக்கி கீரை சமைக்கலாம். இல்லைன்னா முதல் நாளே செஞ்சு வச்சுருந்து மறுநாள் உடனே சமைச்சேன். முதல் நாளே எல்லாம் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம்னா மறுநாள் பருப்பு போட்டு அடுப்புக்கிட்ட மட்டும் பண்ணலாம். பொன்னாங்கண்ணி கீரையிலே இது என்ன? இது சோப்பு பொன்னாங்கண்ணி, நல்லா இருக்கும், சூப்பர். அதுலேயே பச்சை பொன்னாங்கண்ணி அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. சிவப்பு தான் நல்லா இருக்கும். சிவப்பு தான் நல்லா இருக்கும். இதுலேயே பச்சையும் இருக்குது, இந்த சும்மா இந்த கீரை மாதிரியே. அந்த பொன்னாங்கண்ணி நல்லா இருக்காது, இதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதுதான் உடம்புக்கும் நல்லது, உடம்பும் அழகாக இருப்பாங்க இது சாப்பிட்றவங்க. இது டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா பொன்னாங்கண்ணியில் அவ்வளோ இது இருக்குது. இப்போ உலகளி போட்டிக்கு போகிறவங்க இதை சாப்பிட்டு போகலாம். ஆமாம், பொன்னாங்கண்ணி உடம்பு கோல்டு கலராக நல்லா இருக்கும்.
அவளுக்கெல்லாம் சாப்பிடுவாளுக்கெல்லாம் இருக்கும். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கிடைக்குமா இருக்கும். யார் நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு வருவீங்களா? நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நான் ஏன் கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்களுக்கெல்லாம் சமையலே எத்தனையோ ஆள் இருப்பாங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கலாம் நம்மளை மாதிரியா? போட்டிக்கோல தரையில் உட்காந்துருக்கீங்க. போட்டிக்கோல டைல்ஸ் தானே, உட்காந்தானே ஈஸியாக உட்காந்து எழுந்திருக்க முடியுதா? அது சிரமந்தேன். ஆனால் கீழே அதில் உட்காந்துக்கிட்டு உருவ முடியாது. சிரமந்தேன். கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதுலாம் சிரமந்தேன். ஒரு 50 வயசுக்கு மேலெல்லாம் கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதுலாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். 50 வயசு வரைக்கும் ஏதோ உடல் மாற்றம் ஆகுது. வயசானதுக்கப்புறம் உடலில் ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகுது. எனக்கு வந்து நம்ம அந்த ஆயா வீட்டில் இருக்கையில் கூட்டும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுலேருந்தே என்னால் கீழே உட்கார முடியல. ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இந்த அடிவயிறு ஏதோ சேஞ்சஸ் ஆன மாதிரி ஏதோ சேஞ்சஸ் ஆயிடுது வயசானதுக்கப்புறம் உடம்புல அதுவாகவே. அதனால தான் கீழே உட்காந்துலாம் எந்திரிக்க முடியல. வயிறு ஒரு மாதிரி தொப்பை போட்ட மாதிரி ஒரு மாதிரி. 40 வயசு வரைக்கும் தான் ஆக்டிவாக நல்லா இருக்க முடியும். அதுக்கு மேலெல்லாம் வேஸ்ட்டுட்டேன். ஆம்பளைகளுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பொம்பளைகளுக்கு தான் எல்லாருமே கையை ஊனி கஷ்டப்பட்டு தான் எழுந்திருக்கிறாங்க எங்கள் வயசில் உள்ளவங்க. உள்ளே இருக்கவங்க கூட அப்படி தான் எழுந்திருக்கிறாங்க. அதில் இயற்கையோட இது மாற்றம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நம்மளே இளமையாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன்லாம் என்ன ஆகுது? அதனால தான் கடவுள் அப்படி பண்ணுறார். வந்தோம் போனோம் வாழ்ந்தோம், அப்படிதான். அவ்வளோதான் வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் எனக்கு ஆப்பம் சுட்டுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி தோசை மாதிரி சுட்டு தான். ஆப்பச்சட்டி இல்லை, அதனால் தோசையில் இது தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் அரைச்சி அதை ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நிறைய. இவனுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி, தோசை. அவனுக்கு தோசை ஊற்றுறேன், எனக்கு ஆப்பம். சுட சுட சாதம், கொஞ்சம் பருப்பு வேக வச்சதில் பருப்பு கொஞ்சம் கடைஞ்சேன். அது சூப்பராக இருக்குது சாப்பிட. நான் சாப்பிட்டேன். கத்திரிக்காய் தண்ணி குழம்பாட்டம் தான் வச்சேன். கொஞ்சம் தான் பருப்பு போட்டேன். கொஞ்சம் தண்ணி குழம்பு மட்டும் வச்சேன். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சூப்பராக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இவனுக்கு நேற்று வச்ச சிக்கன் குழம்பு, அவனுக்கு தயிர். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் செடியில் பூத்த பூ பாருங்கள். இந்த சாமி கொண்டு வைக்க போகிறேன். எங்கள் குலதெய்வம் விட்டு இனிமேல் இந்த சேலம் அடிக்கணும். இந்த மஞ்சள் நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் மஞ்சள் நறுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கலுக்கு வாங்கி நம்ம செம்பு கட்டினோம்ல, அந்த மஞ்சள் இவ்வளோ மஞ்சள் இருக்குது. அதனால் சுத்தமாக கழுவிட்டு நறுக்கிட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சோம்னாவே நல்ல நைஸ் தூளாக வந்துடும். நாட்டு மஞ்சள், நல்ல மஞ்சள். இந்த தூள் நம்ம எதுவும் இதுகளுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சள் கலப்படமாக இருக்கும் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே வாசமாக இருக்குது. இதே மஞ்சள் தூளாக அரைச்சிக்கலாமா? இதே மஞ்சள் தூளாக அரைச்சிக்கலாம்.
இது வேக வச்சிடணும். இப்போ நறுக்கிட்டு வேக வச்சிடணும். நல்லா வேக வச்ச உடனே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டு காய போட்டுவிட்டு அப்புறம் மிக்சியில் அரைக்க வேண்டியது. பொன்னிஸ் கிச்சனுக்கு டிப்ஸ் சொல்லுங்க மம்மி, இதையே எல்லாரும் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள். இதே நிறைய 3 கிலோ 3 கிலோ கிடச்சி அரைச்சோம்னா இப்படி நறுக்கி வேக வச்சு இதே நம்ம ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 1 கிலோ தூள் வந்துடும் மஞ்சள் தூள். நான் சும்மா 5 கொத்து தான் வாங்கினேன். 5 கலப்படம் இல்லாதது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மஞ்சத்தூள் எல்லாம் நம்ம வாங்குகிறோம் பாருங்க, 10 ரூபா 15 ரூபா 12 ரூபா பாய்க்கலாம். அதில் பச்சரிசி எல்லாம் கலந்து அரைப்பாங்க. பச்சரிசி வாங்கி அதோட கலந்து மஞ்சத்தூளை நல்ல திணுக்கமாக இருக்கிறதுக்கு வேண்டி, திக்னஸாக இருக்கிறதுக்கு வேண்டி. இதுன்னா கலப்படம் இல்லாத மஞ்சள், நல்ல மஞ்சள், நாட்டு மஞ்சள். இது எதுக்கு பயன்படுத்தலாம் குழம்புக்கு? இது இந்த மாதிரி மருந்து மஞ்சத்தூளுக்கு, இந்த கிருமிநாசினிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். குழம்புக்கும் இது போட்டால் நல்லது உடம்புக்கு. அந்த மஞ்சளை போடுறத விட குழம்புக்கெல்லாம் போடுறோம்ல மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லது உடம்பு. மஞ்சள் சரியான ஆன்டிபயோட்டிக்னே. இது பேக்கெட் பண்ணலாமா? இல்லை, பாக்கெட் பண்ணலாம் அரைச்சிட்டு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாகும். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இதில் எல்லாம் பெனிஃபிட் பார்க்க முடியாது. இது வீட்டுக்கு நம்ம பண்ணுறதுக்கு அரைச்சி வச்சுக்கலாம், வேறு சேல்ஸுக்கெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த ரேட்டுக்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாது. ரேட்டு கூடும்னா இது வீட்டுக்கு நம்ம யூஸுக்கு வேக வச்சுட்டேன். ஆனால் இப்படி கழுவி விட்டு நல்லா சுத்தமாக கழுவி விட்டு இப்படி நறுக்கிட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதை காய வச்சு விட்டு அப்புறம் அரைக்கணும். மிக்சியில் பிடிச்சாலும் பிடிஞ்சிடும் நல்ல நைஸாக. ஆனால் நிறைய இருந்தால் மிஷினில் கொண்டு போய் கொடுக்கலாம். அரைக்கிறதுக்கு மிஷினில். ஆமாம், நம்ம வீட்டெல்லாம் கொஞ்சம் தானே இருக்குது. மிக்சியில் காஞ்ச உடனே தூண்டா வந்துடும். இப்போ இவ்வளவு இருக்குது, மொத்தமே இவ்வளவுதான் வரும். காஞ்சிச்சுன்னா தூண்டா வந்துடும். சருகா காயணும். இதை எப்படி மாடியில் காய வைப்பீங்களா? இல்லை சும்மா எப்படி வேணாலும் காய விடலாம். ஃபேனை போட்டு விட்டு கூட வீட்டுக்குள்ளே, இப்போ கிளைமேட் நல்லா இல்லையே, ஃபேனை போட்டு விட்டு வீட்டுக்குள்ளே போட்டு விட்டா கூட காஞ்சிடும். நிலக்காய்ச்சலில் கூட போட்டு வச்சோம்னா அது வாட்டுக்கு வத்திடும், நல்லா அப்படி சுண்டிடும். மஞ்சளை, இந்த பொங்கல் மஞ்சளை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு கட்டின பானைக்கு கட்டின மஞ்சளை வேஸ்ட் பண்ணாமல் வள்ளிக்கு நம்ம டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி பண்ணி நறுக்கி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான், மஞ்சத்தூள் ரெடி. இதேமாரி மிளகாத்தூளுக்கு எதுவும் ரெடி பண்ணலாமா? மிளகாத்தூள் அரைக்கணும். நம்ம மிளகாத்தூள் அரைக்க 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி. நான் பண்ணுறது 1 கிலோ மல்லி, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் மிளகு எல்லாம் வறுத்து விட்டு, மிளகு அப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம், எல்லாம் 100 கிராம். எல்லாம் 100 கிராம். அது எவ்வளோ நாளைக்கு வரும் உங்களுக்கு? அது எனக்கு 6 மாதத்துக்கு மேலே வரும். ஒரு கிலோ மொத்தம் 2 கிலோ 2.5 கிலோ வந்துடும். எல்லாம் சேர்க்குறதெல்லாம் சேர்த்தா 2.5 கிலோ வந்துடும். அதை அரைச்சோம்னா 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூடி வந்துடும். வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா, மிளகாத்தூளில் இது உப்பை போட்டு, சால்ட் உப்பை போட்டு பிசைஞ்சு வச்சுருவேன். ஒரு வண்டு கூட வராது, கட்டியே பிடிக்காது மிளகாத்தூள், அப்படியே இருக்கும். இது எனக்கு செந்துறையில் இருக்குல்ல, அந்த பாய் வீடு சொல்லி கொடுத்தது. பாய் வீட்டை மருந்தாலும் மெடிக்கல் வச்சுக்கிட்டு நீங்கள் கூட விளையாடுவீல்ல, அந்த பிள்ளை பேர் என்ன? ஜுலேகா. அவங்க வீட்டில் அவங்க மருமக்க சொல்லினாங்க. அந்த அம்மா சொல்லலை, அந்த மருமக்க. வண்டு பிடிக்காமல் இருந்தது இருக்கணும்னா உப்பு கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா வண்டு பிடிக்காது. ஆனால் ஒவ்வொருத்தர் எண்ணெயை விளக்கெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வைக்கிறாங்களாம் மிளகாத்தூள்ல. யார் அம்மா கைப்பக்குவோம், அவங்களாம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கு. இப்போ சாப்பிட்றதா இல்லையா? விளக்கெண்ணெய் தான் சாம்பார்ல எல்லாம் ஊற்றுறமே, பருப்பை வெளியே போடல. அவங்களும் யாரோ சொன்னாங்க விளக்கெண்ணெயை ஊற்றி பரட்டிப்போம். ஆனால் நிறைய இல்லை, கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு விட்டு அதை ஃபுல்லாக இதுன்னு விட்டாவே வராதான்.
பூச்சி வராது. உப்பு நம்ம ரொம்ப கலந்தாலும் நம்ம குழம்புக்கு உப்பு தான் போடுறேன். மிளகாத்தூள் போட்டு மறுக உப்பு போடுறோமே. அது நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கலக்கிறது. இதில் இப்போ அளவு இது குழம்புக்கு ஏற்றது அளவு போடணும்ல இதில். ஆமாம், குழம்புக்கு ஏற்ற அளவு போடணும். நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வாசமாக சூப்பராக இருக்கும். நல்ல திக்னஸாக. இதெல்லாம் வறுத்து போட்டோம்னா மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் என்ன பட்டை எல்லாமே போட்டேன். பட்டை, சோம்பு எல்லாமே வறுத்து போட்டேன். கிராம்பு கொஞ்சம், கிராம்பு 2. வந்துட்டாரு பால்காரர். வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் வாங்குகிறோம். இதுதான் பசும்பை. ஒரு லிட்ரு 40 ரூபா. இங்கிட்டு மாடு கறந்து எல்லாம் ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் தான் அது. ஈவினிங் அங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் வாங்க வருவார். அப்பா அவர்கிட்ட நாங்கள் பால் வாங்கிக்கிறது. நாங்கள் வீடு கட்ட வரையிலலாம் அந்த ரோடு வந்து ஒத்தடி பாதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் பாதைக்குன்னு 10 அடி விட்டுட்டு வீடு கட்டியிருக்கோம். மஞ்சள் உருண்டை ஷேப்பில் தான் வரையாமா? இதெல்லாம் ஈஸியாக முளைச்சிடும். மஞ்சள் இது வேறு நட்டு வச்சாவே முளைச்சிடும். நான் நட்டு வைப்போம்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் தொட்டி வேணும். இப்படி மண்ணில் நட்டால் நமக்கு அப்படியே செத்து தான் நிறைய வந்து மண்டுது. செத்தையை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. அதை எந்நேரமாக அதுக்குள்ளேயே கிடக்க வேண்டியது. ஆமாம். வாயில் இந்த மாதிரி தொட்டியில் நட்டோம்னா அது வாட்டுக்கு இதுவாக இருக்கும். தொட்டியில் நடுறது கூட நிறைய காய்க்குது. காய் கத்திரிக்காயெல்லாம் மாடி தோட்டத்தில் நடுறவங்கெல்லாம் நிறைய 1/4 கிலோ, அவரைக்காய் 1/4 கிலோ இதெல்லாம் பறிக்கிறாங்க நிறைய பேர். நம்ம வந்து பாகக்காய் போட்டிருக்கோம், கத்திரிக்காய் போட்டிருக்கோமா தெரியல. வெண்டைக்காய் போட்டிருக்கோமா? வெண்டைக்காய் போட்டோம். கத்திரிக்காய் போடல. முளைச்சி வந்தாதான் தெரியும் நம்ம ஓட்டு. அதெல்லாம் தோட்டக்கலை நிபுணர்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் தெரியாது. விவசாயிகளுக்கு தான் அவங்க பாடுபடுறது கம்மியாக பட்டால் கூட அவங்களுக்கு விளைச்சல் கொடுத்துருது. நம்ம விவரம் தெரியாமல் பாடுபட்டு அதுக்கு விளைச்சலும் தரல, ஒன்றும் தரல. அவங்க என்ன எந்த நேரம் தண்ணி ஊற்றணும், எந்த நேரம் பண்ணணும்னு தெரியுது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது செய்கிறவங்க செஞ்சாதேன். அவங்க 3 போகமும் விளைவிச்சிடுறாங்க. எப்படியும் என்ன போட்டாலும். பக்கத்தில் பின்னாடி பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவோம். ஆமாம், நான் வெட்ட சொன்னேன். அந்த ஆரஸ்பதியெல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் வாரம்னேன். அவ்வளோதான். இன்னையோட இந்த வீலை முடிச்சுக்கலாம். மஞ்சளை கடைசியாக காமிச்சிடுறேன். மஞ்சள் பாருங்கள். இப்படி நறுக்கிட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு காய போடணும். காய போட்டு அது சுருங்கி கொஞ்சமாக வந்துடும். இவ்வளோதான் வரும். அப்புறம் அது மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம நல்ல நய மஞ்சள் தூளுக்கு வச்சுக்க வேண்டியதுதான்.